எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த கொஷின் படிக்கணும்னே தெரியாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கீங்களா? அட என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அளவாக படித்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீச்சர் சொல்கிற சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. செகண்டு, லாஸ்ட் 5 இயர் கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்கள். மேபி இந்த பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரலாம். தேர்டு, எப்படியும் சிலபஸில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒரு டாபிக் கண்டிப்பாக இருக்கும். அதாவது அந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்போம்ல, அந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து, உங்கள் சீனியர்ஸ் கிட்ட, அதாவது நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு சீனியர் கிட்ட அவங்க எப்படி படிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிஃப்த்து, இப்போ நீங்கள் படித்த எல்லாத்தையும் ஒரு மைண்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு எந்த கொஷின் வர சான்ஸ் இருக்குதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. சிக்ஸ்த்து, படிக்கும்போது ஹைலைட் பண்ண வேர்ட்ஸை ரீகால் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்கும்போது தலை சுற்றுதில்ல? கவலைப்படாதீங்க. உங்களோட ரீடிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் நேமுக்கு கீழே இருக்க இந்த வீடியோவை பார்த்து ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தெரிஞ்சுக்கோங்க.